குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற உன் வாழ்க்கை மீண்டும் உன் கையில் தந்து விடவும் உன்னுடைய துணையானது ஒரு பெண்ணிடம் இருந்து தப்பிக்க நினைத்து முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து இந்த அப்பன் அதனை மீட்டு கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கவும் இந்த நேரம் வந்திருக்கின்றேன். சூழ்ச்சிகள் நடந்து விட்டது என்பது உண்மை. ஆரம்பத்தில் அது உன் துணைக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது அது புரியத் தொடங்கிவிட்டது. அவர்களோடு இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும். தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் முறையிட்ட பல நாளாக இப்பொழுது அவர் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வர வேண்டும். இவர்களை இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக வைத்த இந்த பெண்ணின் நோக்கம் என்னவாக இருக்கும்? இந்த பெண்ணுக்கு இடையில் என்ன சம்பந்தம்? எதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் அரங்கேற்றியது என்பதனை உன் அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ என்னவென்று கேட்பதற்கு முன்பாக இது ஆண் குழந்தையாக பதிவா அல்லது பெண் குழந்தை பதிவா என்று சந்தேகம் உனக்குள் வரலாம் அல்லவா என் குழந்தையே? ஆனால் சரி, நான் சொல்கின்ற கருத்து ஒன்றுதான், நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நீ கடந்து இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை போராடி துடித்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. உன் துணை என்ற ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்த பொழுது அத்தனையும் இழந்து விட்டதாகத்தான் நீ உணர்ந்தாய். அதாவது உன்னுடைய சுதந்திரம் தனியாக எப்பொழுதும் நமக்கு தேவையான விஷயங்களை முடிவெடுத்து செய்வது, எதையுமே நம் விருப்பப்பட்டது போல அனுபவிப்பது என்று வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்குள்ளான ஒட்டுமொத்த சுதந்திரமும் உன்னிடத்தில் இருந்து பறிபோய்விட்டது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை வருந்திக் கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில், உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்கள், உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானதாக நினைத்து உனக்கானதாக எண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாற்ற பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்கின்ற குழப்பம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிமுகமான ஒருவரோடு புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் சரி, ஏதுவாக இருந்தாலும் பிரச்சனை எல்லோருக்கும் பொதுவானதுதான். அங்கு யார் யாருக்கு என்ன நடக்கும் என்பது அவர்களுடைய மனநிலையின் சூழ்நிலையும் பொறுத்து. ஏதாவது இருந்தால் அதை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு நீ தள்ளப்பட்டு இருக்கின்றாய். என்ன நடந்தாலும் நான் தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது என்பதனால் நம்மை சற்று கவனித்து இந்த பெண்ணை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூக்கி தூர எறிந்துவிட வேண்டும். இத்தனை நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களுமாக அனுபவித்து, இத்தனை நாளும் ஒவ்வொரு துன்பங்களுமாக அனுபவித்து, கடைசியில் எப்படியாவது நம்மை விட்டால் போதும், தப்பித்து விடலாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது. ஒரு பெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டு இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்பதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார். அதாவது இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்பதை பயன்படுத்த கொள்ள நினைக்கின்றார். அதுதான் உன்னுடைய துணை உனக்கு விடையில்
பிரச்சனைகள் ஏற்படும் போது அதனை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயம் இவர்களுக்கு சாதகமாக எழுந்து விட்டால் போதும், வேறு எதை பற்றியும் இவர்களுக்கு சிந்திக்க மாட்டார்கள். வேறு எந்த சிந்தனையும் இவர்களுக்கு வராது. எந்த விஷயங்களை பற்றியும் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதற்கான தீர்வுகளை நீதான் தேட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை, இந்த பெண்ணற்று பங்கு, மிக பெரிய பங்கு, எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் இது என்னுடைய வீடு என்று சொல்லிக் கொண்டிருப்பது, எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை நோகடித்து கொண்டிருப்பதுதான் இந்த பெண்ணின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. புதிதாக ஒருவர் அந்த இல்லத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிவிடக்கூடாது. ஒருவரிடத்தில் இருந்து இன்னொருவர் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம் இல்லத்தில் இருப்பவர்களை விட அதிகமாக கவனிக்க வேண்டும். எதுவும் புரியாமல் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தனிமையை போக்கும்படியாக இங்கு எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அந்த தனிமையை அதிகமாக பலவீனப்படுத்தக்கூடாது. நீ எப்படி அதனை செய்தாய்? ஆனால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய துணை என்னுடைய நடவடிக்கைகளில் சில காலங்களாக பல மாற்றங்கள் தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் சேர்த்து கேட்பாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொறாமை என்கின்ற எண்ணமாகத்தான் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று பார்க்காமல் தனக்குள் இருக்கின்ற பொறாமை எண்ணங்களால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற ஒவ்வொன்றும் என்னவென்று கண்டபொழுது இந்த அப்பன் எனக்கு அத்தனை கோபம் கொண்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை சரியாக புரிதல் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கு உன்னுடைய துணைக்கும் இடையில் வந்திருக்கின்றது. ஆனால் இதனை கண்டு பொறாமை எண்ணங்கள் இவர்களுக்குள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட இருக்கின்ற இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து பொறாமை எண்ணங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை கவனிக்க வேண்டும். இந்த பெண் உன்னுடைய துணையை நினைத்து மிக அதிகமாக பொறாமை கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அவர்களோடு அதிகப்படியான அன்பை கொடுத்த உன்னுடைய துணையை நீ வந்த பிறகு அதை அவர்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை பொதுவாகவே எப்பொழுதும் வாழ்க்கை துணை என்பது ஒரு புதிய வரவு. அது வரும்பொழுது அங்கு ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அப்பொழுது இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக கடந்து செல்பவர்களுக்கு இருக்கிறார்கள். இவர்களை எதிரி போல பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காமல் ஒதுங்கி செல்பவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனை எல்லாம் என்னவென்று கவனிக்கு. பொதுவாகவே நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைதான். குடும்பத்தில் இருப்பவர்களை இது போன்ற காரியத்தை செய்யும் பொழுது துணை அவர்களில் இருந்து பிரிக்க நினைக்கும் பொழுது இதையெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போலத்தான் இருக்கின்றது. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றதல்லவா? எல்லோர் வாழ்க்கையிலும் உரிமை வேண்டும்.
எல்லோருமே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். தன் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் வாழக்கூடாது என்கின்ற எந்த விதத்திலும் நியாயம் இருக்கக்கூடாது. இந்த பெண்ணுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தன் மீது அதிகமான அன்பினை கொடுக்க வேண்டும். தான் நினைத்தது போல இவர்கள் இருக்க வேண்டும். காலம் முழுவதும் இவர்கள்தான் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் நினைப்பது போல நடக்கவில்லை. உன் துணை உன் பேச்சை கேட்கிறது என்றவுடன் இவர்களுக்கு மிகுந்த வேதனையாகிவிட்டது. வயிற்றெரிச்சல் படத் தொடங்கிவிட்டார்கள். எப்படி இருந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே, இதுவெல்லாம் இவர்களுக்கு வந்து பிறகு நடந்த விஷயம்தான் என்பது இப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்று பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பு நிற்பவர்கள் ஏராளம். ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மையையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு இந்த அப்பன் நான் இருந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்காக நான் நல்லபடி இந்த வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை எல்லாம் நான் விட்டுவிட மாட்டேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை நிலையை கண்டு எல்லாம் நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளைக்கு இவர்கள் கொடுக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் கண்டு கொண்டு நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். நான் என்ன, உன்னுடைய துணை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கடைசி முடிவாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழவிடக்கூடாது என்கின்ற நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். இப்படி ஏற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற இவர் நம் சற்று திரிந்து வலிக்கும் என்று வர முடியும் என்றால் இதுவெல்லாம் ஒரு அற்பமான விஷயம். அதுவெல்லாம் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிக்க முடியாத விஷயம் என்று ஒன்று வந்துவிட்ட பிறகு அவர்களின் முக்கியத்துவம் முதலில் அங்குதான் இருக்கும். ஆனால் யாரையுமே கைவிட்டு விடாத நிலைக்கு இருக்கும் போது அவர்களுக்காக தேவையில்லாத விஷயங்களை செய்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இது போன்ற விஷயங்களை எதிர்கொள்ள நினைப்பதோடு இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நீ விடுபட வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதிர்கொண்டு செல்ல வேண்டும். இந்த அப்பன் இந்த பிரச்சனையை மட்டும் நீ என்னவென்று உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் பிள்ளையே, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் சமாளித்து விடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு பொறுக்க முடியாமல் எதையும் செய்து இவர்கள் பிரித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இதை நாம் சற்று கவனிக்கத்தானே வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது, ஏது கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிய ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இந்த பெண்ணின் முகத்திரையை நான் உனக்கு கிழிக்க தொடங்கிவிட்டேன். எவ்வளவுதான் வெளியில் எல்லா விஷயத்தையும் நடத்தினாலும் ஆழ் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் ஒரு துணையோடு அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக இறங்கி இருக்கிறது என்பதனை நீ நன்கு அறிவாய். எந்த அளவிற்கு உன்னை இவர்கள் காயப்படுத்தினார்களோ அதைவிட பல மடங்கு
அதிகமான துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை அழிப்பதும் உன் துணை என் சந்தோஷத்தை பறிப்பதும் இவர்களின் வேலையாக இருந்ததல்லவா? இனி இது போன்ற நடக்காமல் இந்த வாழ்க்கையில் சரியான பக்குவத்தை நீ அடைந்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையினை நிறைவாக மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இது போன்று கூட பெண்கள் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள். உனக்காகத்தான் இவர்கள் செயல்பாடுகள் என்னவென்று புரியவில்லை. எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது என்று நீ நினைக்கின்றாய். உனக்கு முன் துணைக்கு இடையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு இவர்கள் காரணமாக என்று விழித்து கொள்ள வேண்டாம். இவர்கள் எதையும் செய்து துணிந்தவர்கள் என்று என் குழந்தை நீ இப்பொழுதாவது விழித்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்வதையெல்லாம் நீ கண்ட பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ மனம் குழம்பி இருக்காமல் அவர்கள் செய்வதை அறிந்த பிறகு உன் கண்களை விழித்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.